தெரியுமா? என் குழந்தை குழந்தை சொச்சமா இருக்கு. எங்க இருக்கு? உள்ள இருக்கு. நீங்க எல்லாம் வெளியே நிக்கிறீங்களே. நாங்கெல்லாம் வேற எங்க நிப்போம்? அம்மா, உன் குழந்தைய சனின்னு சொன்னேன். சுண்டக்கான்னு சொன்னேன். இது ரெண்டும் உள்ள இருக்கப்பட்ட பரதேவதை 2 காலையும் உருட்டா போடுது. விடுவலோ உன் குழந்தை உள்ளேயே தன் பக்கத்துல வச்சுக்கிட்டு எங்க 2 பேரையும் சுண்டக்கா மாதிரி தூக்கி வெளியே தூக்கி விட்டா சாரியை கொடுத்துட்டு சந்தையில நிக்கிறோம். ஒரு வழியும் தோணல. ஏ சுவாமி, வெத்த வழி அனுப்பிச்சு கதவை திறக்க சொன்னானே. நல்ல யோசனை. அம்மா, நீயாவது போய் கொஞ்சம் கதவை திறந்து பாரு. சரி, நீ போய் திறந்து பாரு. குழந்தைன்னு புதுசா ஒரு வாட்சிகள் எழுதப்பட்டு பார்த்தல. அது மாத்திரமா, அந்த குழந்தை கையில தங்க பால் கிண்டி மலமலாம் நின்றத பார்த்தேடா. ஓய், தங்கமோ வைரமோ இந்த கர்ப்ப கிரகத்துல பால் கிண்டி உண்டா? நம்ம கோயிலே கிடையாதுங்க. ஏன் என்ன பாக்குற? உனக்கு புரிஞ்சா சரி. சுந்தரி, இந்த கோவிலுக்குள்ளேயே பால் கிண்டி கிடையாதுன்னு அவள் சொன்னாலே, பின்ன இந்த கிண்டியும் பாலம் எங்க இருந்து வந்தது? சுந்தரி, ஞான சம்பந்தனுக்கு கொடுத்த பால்ல மீதம் வச்சிருந்து அது அப்படியே அம்பாள் உன் குழந்தைக்கு கொடுத்திருக்காடி. அப்படி சொல்லாதீங்க. இனிமே அது அவ குழந்தை. போய் குறுக்க அம்பாள் மூக்கில இருந்த வைரமுள்ளாக்க காணுமே. காணமா? காணுமா? ஆமாண்ணா, காணோம். ராத்திரி பூஜை முடிஞ்சதை எடுத்து வச்சுட்டா? இல்லண்ணா, ராத்திரி அத்தஜாமம் முடிச்சு நாங்க போறச்சு அம்பாள் முகத்துல புல்லாக்கி இருந்தது. இப்ப காணுமேங்க. ஆமா, காணும். ஒண்ணு தெரியலையே. செத்துருவா அந்த சிசி ரூபா விட்டு வருங்க. புல்லாக்குதாண்ணா, வைர புல்லாக்கா? என்னன்னா இதை விட அற்புதம் வேணுமா? இவ்வளவு நேரம் இல்லாம நாம எல்லாம் புல்லாக்க காணும் தேடுறச்சே இந்த பச்சை மண்ணு ஹே அபிஷ்டுகளா அந்த புல்லாக்கு இதுக்குள்ளதான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கடான்னு கவுத்து காட்டுறாங்க. என்னன்னா சொல்றது? இது மீனாட்சி குழந்தையதான், நாங்க ஒத்துக்கிறோம். புறப்படுங்க. எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் தீர்ந்து போச்சு. என்ன சந்தேகம்? மீனாட்சிக்கு ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கணுங்கிற ஆவல் ஏற்பட்டிருக்குன்னு காமாட்சி சொன்னாங்க. அது சரியா போச்சு பாத்தீங்களா? எங்க எவ்வளவு பாசத்தோட இவன் கூட அவ விளையாடி இருந்தா அவன் மூக்கில இருந்த புல்லாக்கு இந்த பால் கிண்டில வந்திருக்கும். எத்தனை யுகங்களா இப்படி ஒரு குழந்தையோட விளையாடுங்கிற ஆசையை அவன் மனசுல தேக்கி வச்சிருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிற பாக்கியம் இந்த குழந்தைக்கு கிடைச்சு போச்சுங்க. இனி அவளாச்சு அவ குழந்தையாச்சு, நமக்கு என்ன? வாங்க போலாம். இப்படி தவழும் பருவத்திலிருந்து தளரடை பருவ வரையிலும் சுவாமிகள் மீனாட்சியம்மன் கர்ப்ப கிரகத்திலேயே வளர்ந்து வந்தார். அந்த கோவிலுக்கு புதிய ஓர் தர்மகர்த்தா நியமிக்கும். நடக்கட்டும். இது என்ன கர்ப்ப கிரகமா இல்ல குழந்தைகள் விளையாடுற முத்தண்டியா? ஏன் இப்படி கேட்கிறேன்? உள்ளே இருக்கப்பட்ட அந்த பொடி பெயல் அம்பாளுக்கு செய்யற அபிஷேகாதிகளை தானும் வாங்கி விடுறான். அர்ச்சிக்கிற புஷ்பங்கள் எடுத்து தலையில போட்டு விடுறான். அதெல்லாம் போகட்டும் போகட்டும் தொட்டு விடுறா. சக்கரை பொங்கல் பிரசாத வகைகளை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாலே எடுத்து சாப்பிட்டு எச்சை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு சும்மா இருக்கே, அவனை எடுத்து வெளியில விடுங்க. அபச்சாரம். அந்த குழந்தையை இழுத்து வெளியில விடுறதாவது ஏன் காணும்? கருவிலேயே அம்பாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தை என்ன அது? அவன் பேரே மீனாட்சி மைந்தன். அவன் அருளுக்கு பாத்திரமாகி அவ திருக்கலங்களாலே வளர்க்கப்படுற தெய்வீக குழந்தைன்னா அது. என்னங்க ஒரேடி அடிக்கின்றே போறேன். அவர்களுக்கு பாத்திரமானவங்களுக்கு என்ன ஆதாரம்?
என்னன்னா இந்த கர்ப்ப கிரகத்தையும் கோயிலையும் விட்டு தாண்டாத குழந்தை மீனாட்சி பஞ்சரத்னத்தையும் ஆதிசங்கர சௌந்தரிய லகரியும் அப்படியே தலைகீழா சொல்றான்னா பெரிய அற்புதமோ. அண்ணா, அற்புதங்களை பத்தி நாம பேசுறதா இருந்தா அம்பாள் இந்த குழந்தைகிட்ட விளையாடி இருக்கிற மாதிரி முருகப்பெருமான் கிட்ட கூட விளையாடி இருப்பாளாங்கிறது பெரியவாள் கிட்ட கேட்டுதான் நாம தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் இந்த பருவத்துல சௌந்தரிய லகரி சொல்றது ஒரு பெரிய அற்புதம் இல்லையா? என்னங்க இங்க வர்றவ அத்தனை பேரும் அதே மந்திரங்களை சொல்லித்தானே அம்பாளை பிரார்த்தனை பண்றா. சொன்னதை சொல்லும் கிளிப்பில்ல மாதிரி செவியாரலா கேட்டு அப்படியே திருப்பி சொல்றான். மன்னிக்கணும், செவியாரலா கேட்டு சொல்றதுக்கும் சுயமா சொல்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? மலையிலேருந்து அருவி கொட்டுற மாதிரி அந்த மகா மந்திரங்கள் அந்த மழலை வாயிலேருந்து கொட்டுறதுன்னா நீங்களே கேட்டு பாருங்களேன். மகா மந்திரங்களை பின்னாடி கேட்டுக்கிறேன். முதல்ல ஆனா ஆவனா உயிர்மை எழுத்துக்களை ஒரு முறை ஒழுங்கா சொல்லும் பார்ப்போம். கொஞ்சம் இப்படி வாங்க. ஓய், என்ன ஆணவம் இருந்தா இந்த பொடிப்பயல் என்ன அங்க கூப்பிடுவான்? கூப்பிட்டா என்ன? ஏ, அவன் இங்க வரப்படாதோ? சமைக்கணும். அது இருக்கிற இடத்துக்கு போறதுக்கே நமக்கு யோக்கியம் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துக்கு அது வருமோ? பெரும் பாக்கியமா நினைச்சு போங்க. ஏண்டா குட்டே? ஆனா அவன் வெறும் எழுத்தா சொன்னா போதுமா, இல்ல இசையோட கலந்து சொல்லுங்கம்மா? ஓய், கேட்டீரா? ஆனா அவன் இசையோட கலந்து சொல்றான். இப்படி ஒரு கிறுக்கு பிள்ளை வச்சிருந்து ரெண்டு பேரும் என்னென்ன பேசு. சித்த பொறுங்க, இப்படி வாங்க. என் அப்பனே, ஆனா அவன் இசையோட கலந்து எப்படி சொல்றது சொல்லியா? ஆனா தானா மானா தானா ஞானா தானா நானா தானா நானா பானா மனயன ரன லன வன ரன 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 நானா அவன கவன ஞாவன சாவன ஞாவன டாவன நாவன தாவன நாவன பாவன மாவன யாவன ராவன லாவன பாவன ராவன 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 நாவன தீன தீன நின சீன நீன டின நீன தீன நின பீன மீன இன ரீன ரீனா வினா ரீனா லின ரீன நீனா இயன தீன மீன சீன நீன தீன நீன தீன நீன பீன மீன இன ரீன லீன வீன ரீன லீன ரீன நீனா உனா குனா முனா சுனா நினா துனா நுனா துனா நுனா புனா முனா யுனா ருனா லுனா உனா லுனா லுனா ருனா லுனா உவன்ன கோவன்ன கோவன சோவன்ன யுவன்ன கோவன நுவன்ன கோவன்ன நுவன கோவன்ன மூவன்ன யுவன ருவன்ன லுவன்ன உவன்ன ருவன்ன ருவன ருவன நுவன்ன ஏன கேன நென சேன நேன தென நேன தேன நென பேன மேன என் தேன லேன வேன ரென 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 நேன ஏன தேன மீன சேன நேன தேன நேன தேன நேன தேன மேன ஏன ரேன லேன வேன ரேன 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 நேன ஐயன்ன கையன்ன ஐயன்ன செய்யன்ன நெய்யன்ன கையன்ன நெய்யன்ன கையன்ன நெய்யன்ன பையன்ன மையன்ன ஐயன்ன ரையன்ன லையன்ன வையன்ன ழையன்ன ழையன்ன ரையன்ன நையன்ன ஓன கோன மொன சோன ஞோன டொன நோன தோன நொன போனா மோன யோன ரொன லோன ஓன ரொன லோன ரோன நோனா ஓவன்ன கோவன்ன கோவன்ன சோவன்ன ஞோவன கோவன லோவன்ன கோவன்ன லோவன்ன கோவன்ன மோவன யோவன ரோவன லோவன கோவன ரோவன லோவன ரோவன லோவன்ன ஓய், ஓய், சுத்த பைத்தியமா இருக்கிறீரே. இந்த பையன் என்னத்தை சாதிச்சுட்டான்னு இப்படி தூக்கி வச்சுட்டா? அடைச்சி வாய மூடுங்கண்ணே. உண்மை எந்த ஞானம் கேட்ட மனுஷன் இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாப்பட்டாவோ? இவ்வளவுதான் சுவாமிகளை பத்தி எனக்கு தெரிஞ்சது. இப்போ இவருக்கு 350 வயதாகுதுன்னு பெரிய மகான்களெல்லாம் சொல்றாங்க. கிறுக்கு பயலே, என்னடா உளறிட்டு இருக்கிற? உங்க வரலாறை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க சுவாமி. அறிவு கட்டவனே, என் வரலாறு பேசி என்னடா பிரயோசனம்? மதுரையில் இருக்காளே எங்க ஆத்தா மீனாட்சி, காஞ்சிபுரத்தில் இருக்காளே அவங்க ஆத்தா சின்ன சிறுக்கி காமாட்சி. அவங்க வரலாறு சொன்னா சொல்றவனுக்கு புண்ணியம், கேட்கிறவனுக்கு புண்ணியம். இங்கதான் சாமி ஒரு சின்ன சந்தேகம். என்னடா சந்தேகம்? உங்க அம்மா மீனாட்சி தானுங்களே, ஆமா. அவங்க அம்மா காமாட்சியை சின்ன சிறுக்கின்னு சொல்றீங்களே, அதனுடைய ரகசியம் என்ன? அந்த ரகசியம் தான் காமாட்சி அவதாரமே. அது எப்படி இல்ல சுவாமி, நீங்க நின்றுகிட்டு சொல்லப்படாது, உட்கார்ந்து சொல்லணும். வாங்க உட்கார்ந்து. முட்டைக்கு கூட புத்தி வந்துருச்சு. புத்தி வந்துருச்சா? நான் இன்னமே உங்க அடிமை. வாங்க உட்காருங்க. வாங்கப்பா. உட்காருங்க. பண்டாசுரம் ஒரு பயங்கரமான அரக்கன் இருந்தான்.
அவனுக்கு எவ்வளவு பலம் தெரியுமா? இந்த ராவண இரணிய இவங்க எல்லாம் இருந்தாங்களே, அவங்களே இந்த பண்டாசுரனுடைய காத்துப்பட்டா காத்தா பறந்துருவாங்க. காத்துப்பட்டா காத்தா பறந்துருவானுங்க. அந்த பண்டாசுரன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான். பண்டாசுரா, எல்லையற்ற வலிமையோடு எல்லா நலன்களையும் பெற்று எவரும் நிகரில்லை என்று வாழ்கின்ற நீ இன்னும் எதை வேண்டியப்பா என்னை குறித்து தவம் செய்கிறாய்? படைக்கும் பிரம்மனே, என் குலத்தைச் சேர்ந்த எல்லா அசுரர்களுமே தாங்கள் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்பதற்காக உம்மை நோக்கி கடும் தவம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் கோரியபடியே வரங்களை நீரும் கொடுத்திருக்கிறேன். ஆனால் முடிவில் அத்தனை பேருமே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரம்மதேவா, அந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. அப்படி என்றால் எனக்கு சாகாவரம் அளிக்க வேண்டும். எப்படி கேட்டால் உனக்கு மரணம் சம்பவிக்காது என்று நீ நம்புகிறாயோ அப்படி ஒரு வரத்தை கேள். பிரம்மதேவா, நான் கேட்கப் போவதை வார்த்தைக்கு வார்த்தை நன்றாக கவனிக்கவும். எனக்கு வேறு வேலை. பூலோகத்தில் மானிட வர்க்கத்தில் ஆண் பெண் சேர்க்கையில்லாமல் 5 வயது பெண் குழந்தை தோன்ற வேண்டும். அப்படி தோன்றும் அந்த சின்னஞ்சிரிக்கு ஒருவரால் மட்டுமே எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும். அப்படியே கொடுத்தேன்.